கெட்டுப்போன சிக்கன் 65, ஊசி போன ஷவர்மா, வாயில் வைக்க முடியாத கிரில் சிக்கன், காலாவதியான எண்ணெய் ஆகியவற்றை பறிமுதல் செய்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ். இதையெல்லாம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுப்பீங்களா என கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய காட்சிகள் தான் இவை. நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு 14 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள உணவகங்களிலும் அதிகாரிகள் சோதனையை முடுக்கி விட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள சேலம் RR பிரியாணி கடையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் அனுராதா தலைமையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். உள்ளே சென்றதும் கடையில் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த பிரியாணியை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை சோதனையிட்டனர். அப்போது எண்ணெய் கெட்டுப்போய் இருந்ததால் அவற்றை குப்பையில் ஊற்றி அழித்தனர். தொடர்ந்து கடையில் இருந்த கிரில் சிக்கன் உள்ளிட்ட சிக்கன் வகைகளை ஆய்வு செய்தபோது சிக்கன் ஐட்டங்களும் கெட்டுப்போய் இருந்ததால் அவற்றையும் குப்பை தொட்டியில் கொட்டி அழித்தனர். கிரில் சிக்கன், சிக்கன் 65 உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் அதிகளவு கலர் சாயம் கலக்கப்பட்டிருந்ததை கண்ட அதிகாரிகள், உங்க வீட்டுல செஞ்ச சிக்கன் என்ன கலர்ல இருக்கும், இது என்ன கலர்ல இருக்கு என கேட்டு கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். தொடர்ந்து நடத்திய சோதனையில் கடையில் மீதியான உணவுப் பொருட்களையும் காலாவதியான உணவுகளையும் ஃப்ரிட்ஜில் அதிகளவு சேமித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள், கடையில் மீதமான உணவுகளை எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஏன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறீங்க என கேட்டு கடைக்காரர்களை வறுத்தெடுத்தனர். மூளை முடுக்கு என ஒரு இடம் விடாமல் ஹோட்டல் முழுவதும் அலசி ஆராய்ந்த அதிகாரிகள், ஏற்கனவே உங்கள் கடைக்கு பல முறை அபராதம் விதித்திருக்கிறேன், அப்படி இருந்தும் திருந்த மாட்டீங்களா என கொதித்தெழுந்தனர். அப்போது ஊசி போயிருந்த சிக்கன் பீஸ்களை எடுத்து சாப்பிட்ட அதிகாரிகள், இது எப்போது தயார் செய்யப்பட்டது, வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உணவு வழங்க மாட்டீங்களா, ஊசி போன சிக்கனை தான் பொதுமக்களுக்கு கொடுக்கிறீங்களா என கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினர். அதனைத் தொடர்ந்து மதுரை இட்லி கடை, சென்னை கல்யாண பிரியாணி, ஷவர்மா கிங்ஸ் உள்ளிட்ட பல்வேறு உணவகங்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஊழியர்களிடம் கடையில் மிஞ்சிய உணவை என்ன செய்வீர்கள் என அதிகாரி துருவி துருவி கேள்வி எழுப்பினார். அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு சுதாரித்துக் கொண்ட கடை ஊழியர், உணவுகள் மீதமானால் குப்பையில் போட்டு விடுவோம் என்று கூறினார். அதற்கு ஒரு படி மேலே சென்று அருகில் நின்றிருந்த கடை உரிமையாளரோ, மீதமான உணவுகளை எடுத்துச் சென்று நைட் வாட்ச்மேன்களுக்கு இலவசமாக கொடுத்து விடுவோம் என்று இஷ்டத்திற்கு அளந்து விட்டார். இவையெல்லாம் முழுக்க முழுக்க புருடா என்பதை அறிந்திருந்தும் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள், ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்களை மட்டுமே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும், சரியா என அறிவுறுத்தி விட்டு சென்றனர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.